Hi, welcome to my channel. சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு குழம்பு பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். அடுத்தது அடுப்புல ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி சூடேறி வந்ததும் ஒரு 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நான் வந்து எண்ணெயில போடுறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது நான் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். தக்காளி நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கணும்னு லாஸ்டா வந்து நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து கடைசியா தான் போட்டு வதக்கணும், எண்ணெயில ஃபர்ஸ்டே போட்டு வதக்க கூடாது. அது வந்து கடைசியா போட்டு ஒரு 2 நிமிஷம் தான். எல்லாத்தையும் இப்ப நல்லா வதக்கி விட்டேன். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 50 கிராம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்ப அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நான் வந்து அந்த வதக்கின வெங்காயம் பூண்டு தக்காளி அதுலயே சேர்த்து அந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுக்கிறேன். அடுத்து நான் வந்து புளியை கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அடுத்து நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்ப குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும். குழம்பு நல்லா சுண்டி கொதிச்சு வந்துருச்சு. இப்ப வந்து நான் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன் லாஸ்டா. அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.